அனைத்து மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி யூரோப்தமன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போலண்ட் ஒர்க் பெர்மிட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் பற்றி ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்துட்டு ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னாக்க, ஸோ இந்த போலண்டுக்கான செக்லிஸ்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கிளாரிஃபிகேஷனாக வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுக்க வந்து நம்ம பேச போகிறோம். அதாவது செக்லிஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து கம்பெனி சைடு இருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் விசா ப்ராசஸ்க்கு, ப்ளஸ் வந்து உங்கள் சைடு இருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் விசா ப்ராசஸ்க்கு அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான செக்லிஸ்ட்டு. ஸோ அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க வந்து பார்க்க போகிறோம். ஸோ போலண்டுக்கோ இல்லை மற்ற கண்ட்ரிக்கோ நீங்கள் வந்து நேஷனல் டி விசா, அதாவது யூரோப்புக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக வந்து புரியும். ஸோ முழுக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் தயவுசெய்து நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தெரிவிச்சுட்டே இருங்க. ஸோ அப்போ தான் நம்ம மேலும் இது போல நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வந்து பண்ணி போகிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி மக்களே, இப்போ நம்ம வந்து இந்த செக்லிஸ்ட் அப்படின்னா என்ன, அதோடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் அண்ட் செக்லிஸ்ட் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம் டிஸ்பிளேல. ஸோ என்ன அப்படின்னாக்க, வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் அபவுட் போலிஷ் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் அண்ட் ஒன் மோர் செக்லிஸ்ட் ஃப்ரம் அவர் சைட் அண்ட் கம்பெனி செக்லிஸ்ட். ஸோ இதை வந்து கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ப்ளீஸ் கிளாரிஃபை தட் சார், பிகாஸ் த பர்சன் அப்ளைட் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி, நாட் எ ஹோம் கண்ட்ரி, டு போலண்ட். எக்ஸாம்பிள் செர்பியா ஆர் பெலருஸ். அதாவது இந்த செக்லிஸ்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஹோம் கண்ட்ரியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய ஹோம் கண்ட்ரி வந்து இந்தியா அப்படின்னாக்கா, நம்ம இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணாமல் சப்போஸ் இப்போ நம்ம வந்து செர்பியா இல்லை பெலருஸ் இல்லை மற்ற கண்ட்ரிலேருந்து நம்ம அப்ளை பண்ணாக்க என்ன செக்லிஸ்ட் அப்படின்றதையும் சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். இப்போ வந்து போலண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்காக வரவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விசாவுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் டி விசா. ஸோ அந்த விசாவில் வந்து தான் நம்ம வந்து வேலை பார்க்க முடியும். ஸோ நீங்கள் எந்த வேலைக்காக வந்தாலும் உங்களுக்கு குடிக்கக்கூடிய ஒரு விசாவுடைய பேர் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் டி நேஷனல் விசா. ஸோ இது வந்து யூரோப்புக்கு எல்லாருக்குமே வேலைக்காக வரவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சேம் விசா தான். நீங்கள் ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை டிரைவராக இருக்கலாம், இல்லை ட்ரக் டிரைவராக இருக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு வெல்டராக இருக்கலாம், ஒரு பிளம்பராக இருக்கலாம், ஒரு வேர் ஹவுஸ் ஒர்க்கராக இருக்கலாம். ஸோ ஒரு எந்த மாதிரியான வேலையாக இருந்தாலும் வேலை அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் டி டைப் விசா தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டி டைப் விசாக்கு தான் நம்ம வந்து செக்லிஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த செக்லிஸ்ட் வந்து இந்த டி டைப் விசா வாங்குறதுக்கு மொதல் செக்லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கம்பெனி சைடு இருந்து, ஸோ இப்போ நீங்கள் போலண்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா போலண்ட்லேருந்து வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒன்றா பார்த்துருவோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தேவை வந்து ஒர்க் பர்மிட். ஸோ ஒர்க் பர்மிட் அப்படின்றது என்னன்றது நம்ம ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருக்கோம், நிறைய வீடியோஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒர்க் பர்மிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் இந்த 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 கேண்டிடேட் வந்து இங்கே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அனுமதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட். ஸோ அது வந்து கவர்மெண்ட் தான் வந்து இஷ்யூ பண்ணும். ஸோ கம்பெனி வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டை வச்சு அப்ளை பண்ணாலும் கவர்மெண்ட் தான் வந்து அதை டிசைட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 1 year 2 years 3 years வந்து அப்புறம் சீசனல் ஒர்க் பர்மிட் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒர்க் பர்மிட் வந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து வந்து செக்லிஸ்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் ஒர்க் பர்மிட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கம்பெனி சைடு இருந்து வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பர்மிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட், அதாவது கேஆர்எஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து இந்த போலண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கா, ஸோ லீகலாக வந்து இந்த லேபரில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா கோர்ட்டில் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கேஆர்எஸ் நம்பரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு டாக்குமெண்ட் வந்து, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட். ஸோ அந்த கம்பெனி வந்து இங்கே இருக்கா அப்படின்றதான ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டு. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இல்லை ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த ஜாபு, இந்த சேலரி, இந்த விஷயம் வந்து ஆஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் லெட்டர் மாதிரி வந்து கம்பெனி சைடு வந்து கொடுப்பாங்க. ஸோ கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கேரண்டி லெட்டர் மாதிரி, ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மாதிரி, அதாவது இந்த பர்சன் வந்து ஸோ எங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வராரு, ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக விசா கொடுத்து அனுப்புங்க, ஸோ அவருக்கு வந்து வேலைக்கான கேரண்டியும் அப்புறம் வந்து சேலரிக்கான கேரண்டியும் ஸோ நாங்கள் கொடுக்குறோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைடு வந்து ஒரு அகாமடேஷன் லெட்ரு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டி லெட்ரு. ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி சைடு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் எம்ப்ளாய்மெண்ட் லெட்ரு. ஸோ அதாவது அவங்க வந்து
உங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரிஜினல் வந்து லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த லெட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க கம்பெனி சைடு இருந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே முன்ன பின்ன நம்ம சொன்ன எக்ஸாக்டாக நேமை தவிர மாறும். ஓகேங்களா? பட் மெயின் வந்து ஒர்க் பர்மிட்டை தவிர்த்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான அவங்க கொடுக்கக்கூடிய கேரண்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் லெட்டர். ஸோ நீங்கள் எங்கே வந்து தங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாமடேஷன் லெட்டர் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் லெட்டரு, ஸோ அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு கேரண்டி லெட்டர். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க சைடு வந்து ஒரு பேக்கேஜ் டாக்குமெண்ட்ஸாக வந்து கம்பெனி சைடு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அதாவது கம்பெனி சைடு வந்து உங்களுக்கு வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராக்டே வந்து முன்னாடியே போடுற மாதிரி அப்படின்னாக்கா ஸோ கான்ட்ராக்ட் லெட்டரே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கான்ட்ராக்டில் வந்து சைன் பண்ணிவிட்டு அந்த கான்ட்ராக்ட் லெட்டர் எடுத்து போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கம்பெனிஸ் வந்து இன்விடேஷன் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு ஸோ விசா வாங்கிட்ட அப்புறம் நீங்கள் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து கம்பெனியுடைய கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் சைன் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு சில கம்பெனிஸ் வந்து இன்விடேஷன் லெட்டரும் கொடுப்பாங்க. இன்விடேஷன் லெட்டர் அப்புறம் வந்து ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லுவாங்களே, கம்பெனி சைடுலேருந்து ஸ்பான்சர்ஷிப்னாக்க ஸோ அந்த ஸ்பான்சர்ஷிப் லெட்டரும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி வந்து டிஃப்ரென்ஸ் வரும். பட் வந்து மெயின் வந்து இந்த ஒர்க் பர்மிட்டை சார்ந்து அதுக்கப்புறம் கம்பெனியோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வர வேண்டிய முக்கியமான செக்லிஸ்ட், அதாவது கம்பெனி சைடு இருந்து வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து கம்பெனி சைடு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா அடுத்த ஸ்டெப்பாக வந்து நீங்கள் எம்பசியில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க உங்களுடைய ஒர்க் பர்மிட்டையும் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் வச்சு. ஸோ எதுக்காக அப்படின்னாக்கா இது டேட் கிடைக்கிறதுக்காக, ஸோ அப்பாயின்மெண்ட் டேட்டுக்காக. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேட் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைடு இருக்கக்கூடிய செக்லிஸ்ட்டு. ஸோ அந்த செக்லிஸ்டோடைய டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ உங்கள் சைடு இருக்கக்கூடிய செக்லிஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், ஒரிஜினல் பாஸ்போர்ட் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பக்கவாக இருக்கக்கூடிய ஒரிஜினல் வந்து பாஸ்போர்ட் இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி இருக்கிறது நல்லது. ஸோ 6 மந்த் இருக்கிறது ஓகேன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு சேஃப்டிக்கு 1 இயராவது மினிமம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்லேருந்து உங்களுக்கு 1 இயராவது வேலிடிட்டியில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். ஸோ ஏன்னா நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் டி விசான்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு வந்து ஸ்டாம்பிங் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு வந்து வேலிடிட்டியாக இருக்கணும். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 5 வருஷம் 10 வருஷம் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் 6 மாதம் 3 மாதம் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். ஸோ அதனால் அப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா புது பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதனால் ஒரிஜினல் பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 1 இயர் வேலிடிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அந்த பாஸ்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபோட்டோ. ஸோ இந்த அந்த விசாக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு செக்லிஸ்ட்லேயே இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் க்ளோஸ்அப்பில் ஒயிட் பேக்ரவுண்டில் கிளியராக வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 4 ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான செக்லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ட்ராவல் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இது வந்து ஹெல்த் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் கிடையாது, இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகிறீங்க, அந்த நாட்டில் வந்து 1 இயர் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஸோ அந்த நாட்டில் இறங்கின இருந்து அந்த 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து போடணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க எம்பசியில். ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஐசிஐசி போடலாம், அப்படின்னாக்கா டாடா ஏஜி. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்சூரன்ஸ் போடலாம். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்க வேண்டியதாக உங்களுக்கு ரேட் எப்படி செட் ஆகுது அப்படின்றதுனால. ஸோ இன்னும் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி 1 இயர் போட்டாகணும். ஸோ அது நீங்கள் ஸ்டார்டிங் டேட்லேருந்து உங்களுக்கு எண்ட் டேட் வரைக்கும் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கவர் ஆகணும். ஸோ அது வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாக்குமெண்ட். ஸோ அதனால் ட்ராவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஏஜை பொறுத்து அப்புறம் வந்து இந்த கம்பெனியை பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மினிமம் வந்து ஒரு 13,000லேருந்து ஒரு 15, அதாவது 15,000 வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து அந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் போடுற மாதிரி வரும். ஸோ அது வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விசாவுடைய அப்ளிகேஷன். ஸோ அதுதான் ரொம்ப மெயின், அதுதான் ரொம்ப எல்லாத்தோட டாப்பில் இருக்கணும். ஸோ விசாவுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே வந்து ஃபில் பண்ணி சப்மிஷன் பண்ணியிருப்பீங்க. பட் அது வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்போது அது வந்து பக்காவாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு இன்னொரு முறை நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களா, சைன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பக்காவாக செக் பண்ணிக்கணும். ஸோ விசாவுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பாஸ்போர்ட்டு, அப்ளிகேஷன் ஃபார்மு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ, அதுக்கப்புறம் 4வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ், ஹெல்த் ட்ராவல் இன்சூரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு கடைசி 3 மாதத்துக்கோ இல்லை 6 மாதத்துக்கோ வந்து கேட்பாங்க. ஸோ அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் கிளியராக வந்து மேனேஜர்களுடைய சைனு, அந்த பேங்க்குடைய சீலோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லாஸ்ட் 3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கம்பல்சரி வச்சாகணும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஒரு
பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஃபைனான்ஷியலாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத காட்டுறதுக்காக தான். அதனால் வந்து அது உங்களுக்கு கம்பல்சரி தேவை. ஸோ நீங்கள் கம்பல்சரி 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதுவே வெளியில் இந்தியாவை விட்டுட்டு வேறு நாட்டில் வேலை செய்கிறீங்க, அங்கேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட் வச்சு பேங்க்கில் தான் சேலரி வாங்குவீங்க. ஸோ அந்த பேங்க்கோடைய ஸ்டேட்மெண்ட்டு அப்படி இல்லைனாக்கா சேலரி ஸ்லிப்பு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ப்ரூஃப்காக நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சைட்லேருந்து கவர் லெட்ரு. ஸோ கவர் லெட்டர் வந்து நீங்கள் எதுக்காக போகிறீங்க, என்ன விஷயமா போகிறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன பண்ண போகிறீங்க, அதாவது வேலைக்காக போகிறீங்களா, ஸோ என்ன விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு கிளியராக வந்து நீங்கள் யார் என்ன அப்படின்றது ஒரு கவர் லெட்டரில் நீங்கள் வந்து அந்த விசா ஆஃபீஸருக்கு நீங்கள் சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர் லெட்ரு. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து போகணும். ஸோ கவர் லெட்டர் உங்கள் சைடில் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி வந்து அது வந்து உங்கள் சைடு கவர் லெட்ரு. ஸோ அந்த கவர் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு. ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்படின்னாக்க ஸோ அது தேவைப்படுது ரிலேட்டடாக அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தான். ஸோ உங்களுடைய விசாவுடைய ரேஷியோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லது. ஸோ வைக்கிறது வந்து நல்லது தான். பட் வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் அது வச்சாலும் சரி வைக்கலாலும் சரி, பட் இருந்தால் வச்சா கொஞ்சம் பெட்ரு. ஸோ அதனால் உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜாபுக்கான ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாக்க ஸோ நீங்கள் அதையும் வந்து வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் சர்டிஃபிகேட். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10th +2 இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வைக்கலாம். ஸோ அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி அன்ஸ்கில்டுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னும்போது ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய எஜுகேட்டட் ரிலேட்டடாக வந்து நீங்கள் வேலைக்கு போக போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து ஸோ ரொம்ப வந்து நம்ம டிகிரி முடிச்சிருக்கணுமா, நம்ம வந்து பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கோமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து ஸ்கூல் முடிச்சிருந்தா கூட போதும். ஸோ அதனால் வந்து ஜென்ரலான உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக வந்து நீங்கள் வைக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் பிசிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்குன்னா உங்கள் மேலே எந்த விதமான கிரிமினல் கேஸோ அல்லது வந்து எஃப்ஐஆரோ வந்து எதுவுமே வந்து ஃபைல் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான குற்றமும் பண்ணாமல் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரன்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ அது எதுக்கு அப்படின்னாக்க ஸோ நீங்கள் வந்து ஒரு தவறான ஆள் இல்லை, ஸோ இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிசி. ஸோ போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதையும் நீங்கள் போய்ட்டு சப்மிஷன் பண்ணணும். ஸோ இந்தியா விட்டு வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அங்கேயும் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் கல்ஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து டம்மி டிக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரிசர்வேஷன் டிக்கெட் ரிசர்வேஷன் இல்லை டிக்கெட் புக்கிங் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பணம் அதாவது ஃபுல் டிக்கெட்டையும் வந்து பை பண்ணுறது கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு புக்கிங் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதனால் வந்து செக்லிஸ்ட்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஐடினரியாக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சப்மிஷன் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறையா வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிக்கெட் பிஎன்ஆர் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் பேமெண்ட் கட்டாமல் ஜஸ்ட் ஏதோ ஒரு 1500 யூரோஸ் சாரி 1500 ருபீஸ் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிக்கெட் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு 3 days 4 days அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரிசர்வேஷன் புக் ஆகி உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து ஒரு ரிசர்வேஷன் ஐடினரி டிக்கெட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து ஒரிஜினல் கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரிசர்வேஷன் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெசிடென்டல் ப்ரூஃப்காக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ நமக்கு வந்து ரெசிடென்ட் ப்ரூஃப் வந்து இப்போ ஆதார் கார்டு இல்லைனாக்கா வந்து உங்களுக்கு ஓட்டர் ஐடி ஸோ இந்த மாதிரியான ரெசிடென்டல் ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதே வெளிநாட்டில் வேறு நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்போ அவர் கேட்ட மாதிரி செரேபியா இல்லைனாக்கா பெலாரஸ்லேருந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ட் பர்மிட் ஸோ அங்கே வந்து நீங்கள் லீகலாக வேலை பார்த்து அங்கே வந்து லீகலாக வந்து நீங்கள் ரெசிடென்ட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா ஸோ அதுதான் உங்களுடைய ரெசிடென்டல் ப்ரூஃபு. ஸோ அதனால் வந்து ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ரெசிடென்ட் ப்ரூஃப் வந்து நீங்கள் அந்த அப்ளை பண்ணக்கூடிய கவுன்சிலேட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் தான். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் அடிஷ்னலாக வேறு ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட் வைக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டாலும் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்மளுடைய ட்ரிப்பை ஸோ இந்த வேலைக்காக போகிறது வந்து ஒரு நம்பகத்தன்மை உண்டுபடுத்தணும். ஸோ நம்ம வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும் இந்த ட்ரிப்பை இந்த அப்ளிகேஷனை அப்படின்னாக்கா ஸோ அதுக்கு தேவையான ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகிருந்தாக்க ஸோ நான் வந்து ரிட்டர்ன் என் கண்ட்ரிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபாக வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டு இல்லை குழந்தைங்க இருக்காங்க பர்த் சர்டிஃபிகேட்டு ஸோ இல்லை எனக்கு ஏதாவது லேண்ட் இருக்குது ஸோ ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ நான் வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்ப வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கிளியரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி. ஸோ ஏன்னா சில பேர் வந்து எம்பசிலேருந்து டவுட் போடுவாங்க. ஸோ இவங்க வந்து போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கான்ட்ராக்ட் முடிஞ்சு வேலை முடிஞ்ச அப்புறம்
ஸோ அதனால் நீங்கள் திரும்ப உங்களுடைய ஹோம் கண்ட்ரிக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் ஏதாவது உங்களால் இந்த மாதிரியான ப்ரூஃப்ஸ் எல்லாம் வைக்க முடிஞ்சாலும் நீங்கள் வந்து வைக்கலாம். ஸோ அதில் வந்து தப்பு இல்லை. பட் ஓவராலாக மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாக்குமெண்ட்ஸ் தான். ஸோ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்லிஸ்ட்டில் உங்களுக்கு எம்பசியோடைய வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நாட்டில் போய் செக்லிஸ்ட் அந்த நேஷனல் டி விசாக்கான செக்லிஸ்ட்னு சொல்லி அடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளியராக வந்துடும். ஒரு 12-13 லிஸ்ட் வரும். அந்த அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பெரும்பாலும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சப்மிஷன் போனாலே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் ஹோம் கண்ட்ரிலேருந்து அப்ளை பண்ணிங்கனாக்கா இதுதான் செக்லிஸ்ட்டு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அதை தவிர்த்து இப்போ அவர் சொன்ன மாதிரி செரேபியா அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பெலரூஸ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை வேற ஒரு நான் சென்கன் கண்ட்ரிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அங்கேயும் வந்து சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ கம்பெனி சைடுலேருந்து வரக்கூடிய ஒர்க் பர்மிட்லேருந்து அவங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேம் செக்லிஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு அது எல்லாமே வந்துடும். நீங்கள் உங்கள் சைடு இருந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். ஸோ பட் ஆனால் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெசிடென்டல் ப்ரூஃப் மட்டும் நீங்கள் அந்த கண்ட்ரியில் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செரேபியாலேயோ அல்லது பெலரூஸ்லையோ இல்லை வேற ஒரு நான் சென்கன் கண்ட்ரிலையோ வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த நாட்டுடைய ரெசிடென்ட் பர்மிட், அதாவது நீங்கள் அங்கே லீகலாக ஆல்ரெடி வேலை பார்க்குறீங்க அப்படின்ற ப்ரூஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இதுதான் வந்து செக்லிஸ்ட்டு. ஸோ இப்போ இவர் கேட்ட கேள்விக்கு வந்து கிளியராக இந்த வீடியோவில் நம்ம வந்து பதில் சொல்லியிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு நான் வந்து கிளியராக சிம்பிளாக வந்து ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து செக்லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஸோ கம்பெனி சைடுலேருந்து வரக்கூடிய டாக்குமெண்ட் அந்த பேக்கேஜ் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒர்க் பர்மிட்டோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை தவிர்த்து உங்கள் சைடு ரெடி பண்ணுறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். பாஸ்போர்ட் ஒரிஜினலு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ, ட்ராவல் ஹெல்த் இன்சூரன்ஸு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் பிசிசி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் அந்த ஐடினரி டம்மி டிக்கெட் ஃப்ளைட்டோடைய டிக்கெட்டு, அதுக்கப்புறம் கவர் லெட்ரு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கிறீங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரும்பாலும் வந்து இவ்வளோ தான் வந்து டாக்குமெண்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த செக்லிஸ்ட்டில் வந்து இந்த கவர் லெட்டர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டம்மி டிக்கெட் போடுறது, அப்புறம் இன்சூரன்ஸ் போடுறது, ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க, ஃபோட்டோ நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க, அப்புறம் வந்து பாஸ்போர்ட் உங்களுடைய பாஸ்போர்ட்டு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ ஓவராலாக வந்து செக்லிஸ்ட் வந்து இதுதான். ஸோ இது செக்லிஸ்ட் ரிலேட்டடான வீடியோ அப்படின்றதால இதுலேயே வந்து அங்கே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு டிப்ஸு நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். ஸோ எப்பயுமே வந்து இந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது க்ளீனாக நீட்டாக அந்த செக்லிஸ்ட் படி வந்து பக்காவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி அடுக்கி எடுத்துகிட்டு போங்க. கரெக்டாக ஃபைல் பண்ணிங்க. எப்பயுமே வந்து ஒரிஜினல் எல்லாமே ஒரு பக்கம், அதே மாதிரி எல்லாமே ஒரு காப்பி ஒன்று போட்டுக்குங்க. ஸோ கம்பல்சரி வந்து உங்களுக்கு ஒரிஜினலும் காப்பியும் வந்து தேவை. ஸோ அங்கே போயிட்டு ஜெராக்ஸ் போட்டுக்கலாம், காப்பி போட்டுக்கலாம் அப்படின்னாக்க நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் கம்பல்சரி பாஸ்போர்ட்லேருந்து ஒர்க் பர்மிட்லேருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் ஒரு செட்டு, அதுக்கப்புறம் அது எல்லாமே ஒரு காப்பி. ஸோ ஜெராக்ஸ் காப்பி வந்து கம்பல்சரி போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 ஃபைலை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாக்கா விஎஃப்எஸ் உள்ள நீங்கள் எந்த பயமும் கிடையாது. நீங்கள் தைரியமாக போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு சப்மிஷன் பண்ண போகிறீங்க. அங்கே டோக்கன் இருக்கும். டோக்கன் எடுத்துகிட்டு உங்களை கூப்பிடும்போது நீங்கள் வந்து எங்கே போகிறீங்க, வேலைக்காக போகிறீங்களா, ஸோ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் எடுத்து கொடுத்துட்டு காப்பி எடுத்து கொடுத்தீங்கன்னா 2த்தையும் செக் பண்ணிவிட்டு ஸோ ஒரிஜினல் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது ஒர்க் பர்மிட்டு, மற்ற அகாமடேஷன் லெட்டரு, ஸோ இந்த மாதிரியான ஒரிஜினல் நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு காப்பீஸ் தான் அவங்க எடுத்துப்பாங்க. பாஸ்போர்ட் மட்டும்தான் வந்து ஒரிஜினல் வந்து எடுப்பாங்க. ஏன்னா அதில் தான் வந்து ஸ்டாம்பிங், விசா வந்து ஸ்டாம்பிங் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு ஒரிஜினல் எல்லாமே கொடுத்துட்டு காப்பீஸ் தான் எடுப்பாங்க. ஒரிஜினல் பாஸ்போர்ட் மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து விஎஃப்எஸில் எதுவும் கொஸ்டின்ஸ்லாம் பெருசாக இருக்காது. ஸோ அதனால் எதுவுமே நீங்கள் பயப்படவே தேவையில்ல. நீங்கள் தாராளமாக போயிட்டு அழகாக கேஷுவலாக வந்து நீங்கள் வந்து சப்மிஷன் பண்ணிட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு அங்கே சப்மிஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்தியாவில் வந்து இப்போ போலண்டுக்கு நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் விசாக்கெல்லாம் அந்த கொரியர் சர்வீஸ் சார்ஜ், அப்புறம் வந்து ப்ரீமியம் சார்ஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15,000 18,000 வந்து போட்டுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த பில்லை வந்து நீங்கள் அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கேஷாவோ அல்லது வந்து கூகுள் பே இல்லைனாக்க ஃபோன்பே அந்த மாதிரி கூட அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் அங்கே பே பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸ், உங்களுடைய வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கிளியராக கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொரியரில் பாஸ்போர்ட் வரும். உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு தான் வரும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸுக்கு தான் வந்து அவங்க பாஸ்போர்ட்டை வந்து ரிட்டர்ன் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வித்தின் 15 டேஸ்க்குள்ளே, அதாவது 15 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து எம்பசிலேருந்து ரிட்டர்ன் வந்துடும். ஸோ விசா வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சு விசா ஸ்டாம்பிங் பாசிட்டிவாக ஆயிருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு கம்பல்சரி வந்து கொரியர் வந்து 15 நாளுக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் வந்தப்பறம் நீங்கள் வாங்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கா இல்லையா அப்படின்ற ரிசல்ட்டு.
சரி மக்களே, வழக்கம் போல இந்த வீடியோல நம்ம நிறைய விஷயம் டீட்டெயிலா பேசியிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து செக்லிஸ்ட் கேட்ட நண்பர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் வந்து முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாவே வந்து ஒரு சில பேருக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்க நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவ விட்டுட்டு நம்ம வெளியில போயிட்டு அப்ளை பண்ணாக்க ஈஸியா நமக்கு வந்து விசா கிடைச்சிரும். நம்ம வந்து ஈஸியா வந்து யூரோப்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இந்தியாவ விட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கல்ஃப் கண்ட்ரீஸ்லயோ அல்லது வந்து இந்த மாரி சொன்ன மாரி செரேபியா, அப்புறம் வந்து அல்மேனியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நீங்க இந்த பெலரூஸ் இங்கெல்லாம் போயிட்டாக்க, அங்கருந்து ஈஸியா வந்து யூரோப்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி ஒண்ணு பரப்பிட்டு, அந்த மாரி வந்து நெறைய பேர் அனுப்பி விட்டுட்டு அங்க போய் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல கேட்டீங்கன்னாக்க, நீங்க இந்தியால இருந்து விசா ப்ராசஸ் பண்ணாலும் ஒண்ணு தான். நீங்க பெலரூஸ், செரேபியா இந்த மாரி நான் சென்கன் கண்ட்ரில இருந்து விசா ப்ராசஸ் பண்ணாலும் ஒண்ணு தான். ஸோ உங்களுக்கு வந்து அதுல எந்த விதமான மாற்றமும் வராது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் மாறாது. நீங்க வந்து இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் தான். ஸோ எந்த எம்பசியா இருந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரே மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட். நீங்க என்ன பாஸ்போர்ட் ஹோல்டர். ஸோ இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் அப்படின்னும்போது, ஸோ நீங்க போயிட்டு பெலரூஸ்லயோ, செரேபியாலயோ அப்ளை பண்ணா மட்டும் உங்களுக்கு வந்து இமிடியேட்டா தூக்கி குடுத்துற மாட்டாங்க விசாவ. அங்கேயும் வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஸ்டாம்பிங் ஆகும். ஸோ அதனால அங்க போயிட்டா மட்டும் ஈஸியா உள்ள போயிடலாம் அப்படின்றது கிடையாது. அங்கேயும் வந்து சேம் ப்ரொசீஜர் நீங்க பண்ணி தான் ஆகணும். அதுவும் வந்து அங்க நீங்க டூரிஸ்ட் விசாலாம் போயிட்டு அப்ளைவே பண்ண முடியாது. ஸோ நீங்க அங்க வந்து முதல்ல லீகலா வந்து இருக்கணும். ஸோ அங்க போயிட்டு லீகலா ஒர்க் பண்ணணும். லீகலா ரெசிடென்ட் பர்மிட் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து எலிஜிபிளே. நீங்க வந்து இந்தியாவை தவிர்த்து வேற நாட்டுல இருந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னாக்கா, கம்பல்சரி அப்ளை பண்ணலாம். நீங்க அங்க லீகல் ரெசிடென்ட்டா இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணவே முடியும். நீங்க டூரிஸ்டா போயிட்டு அங்கிருந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இங்க இதுக்கு செரேபியா வந்துட்டோம். செரேபியால இருந்து பெலாரஸ் வந்துட்டோம். ஸோ இங்கிருந்து நம்ம அப்ளை பண்ணி போயிடலாமா அப்படின்னாக்க, அங்கிருந்து நீங்க லீகலா ஸ்டேல இருந்தா மட்டும்தான் அங்க ஒர்க் பெர்மிட் வாங்கிட்டு, உங்களுடைய டாக்குமெண்ட் இதெல்லாமே நம்ம சொன்ன டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அங்க இருக்கக்கூடிய எம்பசிலயோ, விஎஃப்எஸ்லயோ வந்து நீங்க போயிட்டு சப்மிஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க விசா குடுத்த அப்புறம் தான், நீங்க வந்து மறுபடியும் லீகலா வந்து பார்டர வந்து கிராஸ் பண்ணவே முடியும். அது வரைக்கும் கண்டிப்பா இது சாத்தியமே கிடையாது. ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. தெரியாம போயிட்டு பெலாரஸ் போயிட்டாக்க அங்கிருந்து ஈஸியா வந்து பார்டர் கிராஸ் பண்ணிட்டு நம்ம வந்து யூரோப்குள்ள போயிடலாம். செர்பியா போயிட்டா அங்கிருந்து ஈஸியா வந்து யூரோப்குள்ள என்ட்ரி ஆயிடலாம். அப்படின்னுலாம் வந்து கிடையவே கிடையாது. அங்க போனாலும் சேம் விசா ப்ரொசீஜர் பண்ணிட்டு தான் நீங்க இந்த நாட்டுக்குள்ள, அதாவது யூரோப்குள்ள என்ட்ரி ஆக முடியும். அதனால இந்த விஷயத்த வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேர் வந்து தவறுதலா வந்து நம்மகிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த மாதிரி இங்க வந்தாச்சு, இங்கிருந்து ஈஸியா போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிருந்து எப்படி ஈஸியா போக முடியும்? அங்க போனாலும் உங்களுக்கு விசா வேணும். விசா இல்லாம எங்கேயுமே மூவ் ஆக முடியாது. யூரோப்குள்ள என்ட்ரி ஆக முடியாது. யூரோப்பியன் விசா இல்லாம யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது. ஸோ அது நீங்க எங்க இருந்தாலும் அதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. பிராக்டிக்கலான விஷயம் அதுதான். ஸோ அதனால வந்து எங்க இருந்தாலும் லீகலா அப்ளை பண்ணா மட்டும்தான் நீங்க விசா வச்சுக்கிட்டு உள்ள போக முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ மூலியமா நிறைய விஷயத்த நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ செக்லிஸ்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதே மாதிரி இந்தியா விட்டு வெளியில இருந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். லீகல் ஸ்டைல இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கல்ஃப் கண்ட்ரியில் எங்கே இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் சென்கன் கண்ட்ரியில் எங்கே இருந்து வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் அங்கே லீகல் ஸ்டைல இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நிராதரமான உண்மை. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம உங்களுடைய நண்பர்கள் யாராவது முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ பண்ணணும், எதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் தெளிவாக நம்ம பேசுவோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு மணி இருப்பேன். See you.